உடல் பருமன் அதிகமானால் என்ன ஆகும்? அளவுக்கு அதிகமாகிடுச்சு உடல் பருமன் அப்படின்னா என்ன ஆகும்னாக்கா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், கூச்சம் ஏற்படும், தயக்கம் ஏற்படும். ஒரு பொதுவான இடத்துல இப்போ வந்து ஒரு ஆண் வந்து உடம்பு குண்டாக இருக்குது, ஒரு பொண்ணுக்கோ சரி உடம்பு குண்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டூர் போனாங்கன்னா கூட அங்கே போகிறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அங்கே போகிற இடத்துல ஒரு ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகிறாங்க, ஒரு குற்றாலத்துக்கு போகிறாங்க, அங்கே நீர்வீழ்ச்சி அப்போ வந்து ஒரு ஆண் வந்து சட்டையை கழட்டிட்டு குளிக்கிறதுக்கு அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு கூச்சப்படுவான், ரொம்ப உடம்பு குண்டாக இருந்ததுன்னா. தொப்பையும் தொந்தையுமா இருந்தால் அங்கே வர நண்பர்கள் மத்தியில் சட்டையை கழட்டி அந்த தொப்பையோடு அந்த உடம்பை காட்டி குளிக்கிறதுக்கு கூச்சப்படுவோம். அது மாதிரி பெண்களும் அப்படி தான். பெண்களும் அந்த உடம்பு குண்டானா அவங்களுக்கு கூச்சம் வரும், தாழ்வு மனப்பான்மை வரும், தயக்கம் வரும். மற்றவங்களோட சேர்ந்து எல்லா வித அனுபவங்களையும் எதிர்கொள்வதில் அவங்க ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க, பின்வாங்குவாங்க. அவங்க இதை நினச்சி பயப்படுவாங்க. ஒரு பொதுவான இந்த மாதிரி சுற்றுலா போகும்போது இது மாதிரி பிரச்சனைகள் அப்போ வந்து ஒரு குளிக்க வேண்டியிருக்கும், ஒரு ஏரியில் குளிக்க வேண்டியிருக்கலாம், ஒரு அருவியில் குளிக்க வேண்டியிருக்கலாம், ஒரு நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியிருக்கலாம். அப்போ வந்து உடம்பு குண்டாக இருந்ததுன்னா கூச்சமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும். சட்டையை கட்டுறதுக்கு அதாவது உடம்பு உறுதியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒல்லியாக இருக்கார், உடம்பு உறுதியாக இருக்குன்னா அவர் அந்த உடம்பை காட்டுறதுக்கு ஆர்வமாக இருப்பார். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண் வந்து அதற்கான நீச்சல் உடைகளை அணிஞ்சிக்கிட்டு அவள் குளிக்கிறதுல அவளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா அவள் உடம்பு ஒல்லியாக இருக்குது, அழகாக இருக்குது, தொப்பை எதுவுமே இல்லை. அது மாதிரி அவர் ஆணுக்கும் உடம்பு உறுதியாக ஒல்லியாக இருந்ததுன்னா அவன் எங்கே வேணாலும் கூச்சப்படாமல் பெருமையாக குளிப்பான், 4 பேர் பார்க்கணுன்னு நினைப்பான். அதுவே ஒரு தொப்பையும் தொந்தியுமா இருந்ததுன்னா, தொப்பை தொந்தி உடல் குண்டாக இருந்ததுன்னா ஒரு பொதுவாக ஒரு சுற்றுலா போகும்போது நண்பர்களோடு குடும்பத்தினரோடு சுற்றுலா போகும்போது அங்கெல்லாம் சட்டையை கழட்டி குளிக்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்படுவாங்க, தயக்கம் காட்டுவாங்க, பயப்படுவாங்க. அதனால் அப்போ தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். உடம்பு குண்டானா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நம்ம உடம்பை வந்து நம்ம ரசிக்கணும். நம்ம உடம்பு ஒரு அழகாக இப்போ உண்மையிலே கலைஞர்கள் அப்படின்னா யாருன்னா நமது உடலை அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும், நமது உடம்பை ரசிக்கணும், நம்ம உடம்பை அழகாக வச்சுக்கணும். இங்கே சதை ஏறிடுச்சு, இங்கே சதை குறைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் உடம்பு குறைஞ்சா நல்லாயிருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் கட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும், கட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் அதற்கேற்றார் போன்று உடற்பயிற்சி செய்யணும், இந்த உணவுகளை தவிர்க்கணும், இந்த உணவு தான் உடற்பயிற்சிக்கு குண்டாகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சிற்பத்தை வடிக்கிற கலைஞராக ஒவ்வொருத்தரும் தனது உடலை செதுக்க வேண்டும், செதுக்கி அழகாக மாற்ற வேண்டும். அப்போ தான் நம்ம தாழ்வு மனப்பான்மையிலேருந்து தப்பிக்க முடியும். சும்மா நாக்கு சுவைக்கு அடிமையாகி நோய்கள் வருகிற உடம்பு குண்டாவதற்கு காரணமான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி அசிங்கப்பட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மையோடு வாழ வேண்டியிருக்கும். கூச்சம், தயக்கம் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம உடம்பை அழகாக வச்சுக்கணும். உடம்பை அழகாக வச்சுக்கிறதுல சமரசத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. உடல் அழகை கெடுக்கின்ற அந்த நம்ம உடம்பே நம்ம ரசிக்கணும். ரசனைங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம உடம்பை ரசிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையை ரசிப்போம். உடம்புங்கிறது என்னது? நமது வாழ்க்கை தான் நமது உடம்பு, நமது உடம்பு தான் நமது வாழ்க்கை. உடம்பு செத்து போச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையை முதல்ல நம்ம ரசிக்கணும். அப்படின்னா நம்ம உடம்பு ஒல்லியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், அழகாக இருக்கணும். நம்ம உடம்பு குண்டாக இருந்தால் நம்ம உடம்பு எப்படி ரசிக்க முடியும்? 4 பேர் பார்த்தா சிரிப்பாங்க, நம்மளும் கடந்து சிரிக்க வேண்டியதான், அவங்க கூட சேர்ந்து நாமளும் சிரிக்க வேண்டியதான். அதனால் உடம்பு ஒல்லியாக இருந்தால் உறுதியாக இருந்தால் அவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கலைஞராக நமது உடம்பை நாம் செதுக்கி உருவாக்க வேண்டும். ஒல்லியாக உடம்பை வச்சுக்கணும், உறுதியாக வச்சுக்கணும். அது ரொம்ப கஷ்டம். நீ ஒரு கலைஞராக இருப்பது ரொம்ப கஷ்டம். உங்கள் உடம்பை நீங்கள் அழகாக வச்சுக்கிற ஒரு கலைஞராக இருங்க. நீங்கள் வந்து கவிதை எழுதுறீங்க, ஓவியம் வரைகிறீங்க, அதெல்லாம் 2வது பட்சம், அதெல்லாம் 2வது தான். ஆனால் உங்கள் உடம்பை உறுதியாகவும் அழகாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த கலைகளும் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு ரசனைத்திறன் உங்களுக்கு வரும். கலைகளை கற்றுக்கொள்ளும்போது ரசனைத்திறன் வளரும். ஆடலாம், பாடலாம், ஓடலாம், விளையாடலாம். அப்போது வந்து உடம்பு எடை குறையும், உடம்பு அழகாக மாறும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதனால் கலைகளை 2வது பட்சம் நம்ம சொல்லக்கூடாது, அதுவும் இணைந்தது. அவங்க உடம்பை அழகாக மாற்றணும் அப்படின்னா கலைகளோட உதவி உங்களுக்கு தேவை. ஆடல், பாடல் இதெல்லாம் உங்களுடைய உதவி தேவை. உங்கள் உடம்பு அழகாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் நல்லா பேசணும், நல்லா பாடணும், நல்லா கதை சொல்லணும். இது எல்லாமே உடலுக்கு தேவையான அழகு தான். நீங்கள் வெறும் உடம்பை மட்டும் உறுதியாக வச்சுக்கிறீங்க, ஆனால் யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, ஒரு பாட்டு பாட மாட்டேங்கிறீங்க, ஒரு டான்ஸ் ஆட மாட்டேங்கிறீங்க, ஆனால் உடல் மட்டும் உறுதியாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 50% அழகு தான் இருக்குது. அந்த உடம்புல ஒரு 50% அழகு தான் இருக்குது. அழகுனா என்னது? உடல் அழகு 50%. உடல் உறுதியாக இருக்கணும், நல்லா ஃபிட்டாக இருக்கணும், அது 50%. அப்புறம் 2வது நீங்கள் பிறரை மகிழ்ச்சியாக கொள்கிற திறமைகளை உங்கள்கிட்ட இருக்கணும். பிறரை சந்தோஷப்படுத்தணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், விளையாடணும், சிரிக்கணும், கதைகள் சொல்லணும், ஓவியம் வரையணும், கவிதை எழுதணும்.
இந்த மாதிரியான இது வந்து உங்கள் வாழ்க்கை மீதமுள்ள 50% அழகுபடுத்துதல். இப்படி ரெண்டும் சேர்ந்தது தான் அழகு. நம்ம உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகு செதுக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்பை உறுதியாக மாற்றணும். அப்புறம் இந்த கலைகளோட பயன்படும், விளையாடணும், ஆடணும், ஓடணும், பாடணும், டான்ஸ் ஆடணும், ஓவியம் வரையணும், கவிதை எழுதணும். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை ஒரு 50% அழகாக மாறும். உடம்பு மட்டும்தான் உறுதியாக இருக்குது, மற்றபடி ஒரு பாட்டு பாட தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது, ஒரு கதை சொல்ல தெரியாது அப்படின்னா அதில் அப்போ ஒரு 50% தான் அழகு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம உடம்பு வந்து அழகாக இருந்தால் நமக்கு வந்து உயர்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கை வரும், பெருமையாக இருக்கும், வெளியே வெளியே போகிறதுக்கே ஆசையாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே முடங்க மாட்டோம். வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் முடங்குவாங்க. காரணம் என்னென்னா இந்த மாதிரி குண்டாக இருக்கிறதுனால தாழ்வு மனப்பான்மை, நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும், மூச்சு விட ஒரு டூர்னால் போக மாட்டாங்க, சுற்றுலானா போக மாட்டாங்க. குடும்பத்தோட அந்த இடத்துல பொதுவான இடத்துல ஒரு குளிக்கணும், ஒரு நீச்சல் அடித்து குளிக்கணும், ஒரு குளத்துலேயே கிணத்துலேயே குளிக்கணும், அப்போ ஒரு நீர்வீழ்ச்சியில் குளிக்கணும், அருவியில் குளிக்கணும் அப்படின்னா தயங்குவாங்க, பின்வாங்குவாங்க. அதனால் வந்து அந்த கூச்சத்தெல்லாம் நம்ம அகற்றணும். அதுக்காக கஷ்டப்படணும், வாயை கட்டணும். இந்த மாதிரி வாயை கட்டி வயிற்ற கட்டி உடம்பை செதுக்கணும். வாயை கட்டி வயிற்ற கட்டி பணத்தை சேர்க்கறதுக்கு பதிலாக வாயை கட்டி வயிற்ற கட்டி நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல உடலை அழகாக மாற்றி வாழ்க்கையை அழகாக மாற்ற வேண்டும். தன்னம்பிக்கை உயரும், தாழ்வு மனப்பான்மை நீங்கும். எப்போ தெரியுமா? உன் உடம்பு தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கு என்ன வழின்னா உடலை வந்து உறுதியாக மாற்று, ஆரோக்கியமாக மாற்று, வருமுன் காப்போம். பின்னாடி நோய் வருகிற உணவுகளை சாப்பிடாமல் சும்மா வந்து அந்த உணவுகளுக்கு வந்து வக்காலத்து வாங்காமல், நோய்களை தருகிற இட்லி பூரி பொங்கல் தோசைக்கெல்லாம் வக்காலத்து வாங்காமல், அதுக்கு வந்து ஜால்ரா அடிக்காமல் நல்ல உணவுகளுக்கு ஜால்ரா அடிங்க. நல்ல உணவுக்கு வக்காலத்து வாங்க. நல்ல உணவுக்காக நீங்கள் வரிஞ்சு கட்டிட்டு முன்னாடி வாங்க. நல்ல உணவுக்காக நீங்கள் சாட்சி சொல்ல வாங்க. நல்ல உணவுக்கு அந்த பஞ்சாயத்தில் தீர்ப்பு கிடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து நில்லுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை போகும். உடம்பு அழகாக மாற்றினால் மட்டும்தான் தாழ்வு மனப்பான்மை நீங்குமே தவிர, எப்பேற்பட்ட நீ பணக்காரனாக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரர், உலகத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் உன் உடம்பு வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா, உன் உடம்பு குண்டாக இருந்ததுன்னா உனக்கு தாழ்வு மனப்பான்மை வந்தே தீரும். அந்த உங்ககிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான பணத்தை வச்சு அந்த தாழ்வு மனப்பான்மையை ஒன்றும் பண்ணவே முடியாது, தாழ்வு மனப்பான்மையை போக்கவே முடியாது. அதே நேரத்தில் உன்கிட்ட வந்து பணமே இல்லை, நீ ரொம்ப ஏழையாக இருக்க, ஆனால் உன் உடம்பு உறுதியாக இருக்குது, கட்டுக்கட்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்க, ஸ்லிம்மாக இருக்க, உடம்பு சூப்பராக ஃபிட்டாக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்கன்னா உன்கிட்ட பணமே இல்லைனாலும் உனக்கிட்ட உயர்வு மனப்பான்மை இருக்கும், உனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்காது. அப்படின்னா இந்த எதிர்வரப்போகிற 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் 2040க்கு அப்புறம் செயலிழந்து கொண்டே போகும், அழிந்து கொண்டே போய்விடும், சீட்டுக்கட்டு போல் சரியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே வந்து புத்தகங்கள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுவாங்க. அதுவும் இயற்கை விவசாயம், எளிதான விவசாயம் தான் பண்ணுவாங்க. வாகனங்கள் கிடையாது, மோட்டார் வாகனங்கள் கிடையாது, சைக்கிள் கிடையாது, டூ வீலர் கிடையாது. அப்படிப்பட்ட தற்சார்பு வாழ்க்கை முறையை நம்ம வாழப்போகிறோம். தற்சார்பு வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நம்ம வாழப்போகிறோம். அங்கே வந்து நான் எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, ஓடி தான் போவாங்க. அவங்க சாப்பிட்ற உணவு உப்புலாம் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க, தானியங்களை பயன்படுத்த மாட்டாங்க, மாமிசம்லாம் உண்ண மாட்டாங்க. கொள்கை 2040க்கு அப்புறம் உடனே அப்படி மாறிட மாட்டாங்க. படிப்படியாக இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்க. 2023, 24க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் வந்து பிற்காலங்களில் அவங்க மாமிசம்லாம் சாப்பிட மாட்டாங்க, கொள்கைப்படி தான் வாழ்வாங்க. மனித உணவுகள் எதுவோ அதை மட்டுமே சாப்பிடுவார்கள். அந்த மாதிரி கொள்கைப்படி வாழ்கிறவர்களாக இருப்பார். அதனால் அவங்க உடம்புல வந்து நோய் வராது, குண்டாக இருக்க மாட்டாங்க, எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க. வயலில் எல்லாருமே 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே இயற்கையோடு இணைந்த மனிதர்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படுகிறது. அந்த நிலத்தில் அவர்களுக்கு தேவையான உணவுகளை அவர்கள் உற்பத்தி செய்வார்கள். அதனால் உடல் உழைப்பில் ஈடுபடுவார்கள். ஆதலால் அவர்கள் வந்து நல்ல உடம்பு உறுதியாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், நோயும் இருக்காது, உடம்பு உறுதியாகவும் இருக்கும். மற்றபடி அவங்க பொழுதுபோக்குங்கிறது என்னது? அங்கே ஒன்றும் டிவி, மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க பொழுதுபோக்குங்கிறது ஒருத்தர் பேசுகிறது, சிரிக்கிறது, ஆடுறது, பாடுறது, விளையாடுறது, குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, அன்பு, பாசம், இப்படி தான் அவங்களுடைய பொழுதுபோக்கே. இப்படி இருக்கும்போது அவங்க உடம்பு உறுதியாக இருக்கும். ஏன்னா உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறாங்க. தினமும் 1 மணி நேரம் விளையாடுவாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க. விவசாய நிலம் எல்லாருமே விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு அவங்கவுங்க தான் உற்பத்தி பண்ணணும். அப்போ எல்லாருமே வந்து விவசாயம் தான் பண்ண போகிறாங்க, எளிதான விவசாயம் தான் பண்ண போகிறாங்க. அதனால் உடல் உழைப்பு பகல் நேரத்தில் முழுவதும், இப்போ காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, 5 மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னா அதன் பிறகு மாலை 6 மணி வரைக்கும், 7 மணி வரைக்கும் நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது, குனிகிறது, நிமிர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மென்மையான உடல் உழைப்பு அவங்க உடம்புல கிடச்சிக்கிட்டே இருக்கும்.
விளையாடுறது, ஆடுறது, பாடுறது இப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடம்புக்கு ஒரு மென்மையான உழைப்பு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுவே அவர்கள் உடலை உறுதியாக மாற்றிவிடும். நோயும் வராது அவங்க உடம்புல. உடல் ஊழச்சத்தை போடுற மாதிரியான உணவுகள் அங்கே கிடையாது. சோறு கிடையாது, பூரி கிடையாது, பொங்கல் கிடையாது, பிரியாணி கிடையாது, பரோட்டா கிடையாது. பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள் இது தான் அவங்க சாப்பிட போகிறாங்க. பால்லாம் சாப்பிட மாட்டாங்க, தயிர்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு உணவு முறை அற்புதமாக இருக்குது. உடல் உழைப்பை கொண்டு அவங்க வாழ போகிறாங்க. ஒருத்தர் சந்தோஷமாக வாழ்கிறது, ஆடுறது, பாடுறது, குடும்பத்தோடு நேரம் செலவு, நல்ல உடம்புக்கு தூக்கம், இரவு முழுவதும் தூக்கம், பகல் முழுவதும் ஆட்டம் பாட்டம், உழைப்பு அப்படின்னு அற்புதமான ஒரு சொர்க்கம். இதை விட வேறு என்ன சொர்க்கம் இருக்க முடியும்? சொர்க்கம் இதுதான் சொர்க்கம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையே கிடையாது, உயர்வு மனப்பான்மை, அறிவு, அதில் வேறு மூட நம்பிக்கையே அவங்ககிட்ட கிடையாது. மூட நம்பிக்கை ஆராய்ச்சியாளர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணாமல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் வாழவே முடியாது. நீங்கள் ஆராய்ச்சியாளராக இருக்க வேண்டும். ஏன்னா இயற்கையோட தற்சார்பு வாழ்க்கை முறையில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அறிவை நீங்கள் தான் பெறணும். புத்தகத்தில் யாரோ எழுதி கொடுப்பாங்க, அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் தேவைக்கு நீங்கள் தான் அறிவை வளர்த்துக்கணும். உங்கள் தேவைக்கு நீங்கள் தான் மருத்துவ அறிவை வளர்த்துக்கணும். உங்கள் தேவைக்கு உங்கள் குடிசையை ஒழுங்காக மழை தண்ணி வந்தால் ஒழுங்காமல் கட்ட தெரியணும். உங்கள் தேவைக்கு உங்கள் உணவை நீங்கள் தான் உற்பத்தி பண்ணிக்கணும். உங்கள் தேவைக்கு உங்கள் உடம்பை நீங்கள் தான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உங்கள் தேவைக்கு உங்கள் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும். இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. உங்கள் தேவைக்கு உங்கள் நண்பர்களிடம் ஒரு நல்ல நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி அற்புதமான வாழ்க்கை, அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அவங்களுக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மையே கிடையாது. அவங்க ஆராய்ச்சியாளர்களாக இருப்பார்கள். உடம்பு ஏதாவது இரவு குளிரிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள என்ன பண்ணலாம், போயிட்டு அதுக்கான ஆடைகளை அவர்களே கையால் உருவாக்குவார்கள். கைகளால் ஆடைகளை உருவாக்கி அந்த கதகதப்பில் தூங்கணும். இரவு நேரத்தில் நல்லா தூங்கணும்ல, எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க ஆடைகளை ஆராய்ச்சி பண்ணி உருவாக்குவாங்க. அதை பிறருக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணு, நல்லா குளிர் தாங்குது, இந்த மாதிரி ஆடைகளை உருவாக்கி கொண்டால் குளிர் நல்லா தாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குளிர் தாங்கணுமா, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். எனக்கு இப்போ தோணுச்சு, நல்ல இரவு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நமக்கு ஆடையெல்லாம் கிடையாது, போர்வெல்லாம் கிடைக்காது, கடையெல்லாம் கிடைக்காது, வியாபாரம் விற்பனை எதுவுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் குளிரை நீங்கள் தாங்கிக்கணும் அப்படின்னா, கடும் குளிர் நிலவுகிறது என்றால் அப்போ நீங்கள் என்ன தாங்குவீங்கன்னா, நான் ஒரு வழி சொல்கிறேன். தலைமுடியை நீளமாக வளர்த்துக்கோங்க. தலைமுடியை நீளமாக வளர்த்துட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு 2 அடிக்கு வளர்த்துட்டு கட் பண்ணிடணும். 2 அடிக்கு வளர்த்துட்டு கட் பண்ணிடணும். அவங்கவுங்க தலைமுடியை நல்ல ஒரு 2 அடிக்கு வளர்த்துடணும். அப்புறமா அதை கட் பண்ணிடணும். அதை கல்லை வச்சு அறுத்து கட் பண்ணி என்ன பண்ணணும், அதை ஒட்ட வைக்கணும். ஒரு சர்ஃபேஸில் ஒட்ட வைக்கணும். ஒரு வாழை மட்டையில் ஒட்ட வைக்கணும். ஒட்ட வச்சு அதையே ஒரு போர்வையாக போத்து. ஏன்னா அது முடி கதகதப்பாக இருக்கும். ஒரு முடி, அது தலைமுடி சூடு. அதை ஒரு வாழை மட்டையில் ஒட்டுங்க. பிசின் வச்சு, வேப்பம் பிசின் வச்சு ஒட்டுங்க. அது நல்லா வளைஞ்சு கொடுக்கவும் செய்யும். அதையே போத்திக்கோங்க. இரவு நேரத்தில் அடியில் விரிச்சுக்கோங்க. அது மேலே படுத்துக்கோங்க. வாழைப்பட்டினம் மேலே படுத்துக்கோங்க. வாழை மட்டைக்கு அடியில் அந்த தலைமுடி இருக்கும், நீளமான தலைமுடி, ஜவுரி முடிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுவே வேப்பம் பிசினை பூசி அதே தலைமுடி ஒட்டி அதுக்கு மேலே வாழை மட்டை வச்சு அதுக்கு மேலே படுத்துக்கோங்க. அதையே போத்திக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தலைமுடி வளரும். தலைமுடி வளர்ந்துச்சுன்னா நீங்கள் 2 அடி நீளம், 3 அடி நீளம் தலைமுடியை வளர்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அற்புதமான ஐடியா பாருங்கள். ஒரு உலகத்தையே உருவாக்க தெரிஞ்ச ஒரு புதிய உலக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை உருவாக்க தெரிஞ்ச எனக்கு எனக்கு தோணுன கற்பனை இது. கற்பனையில் அவ்வளோ சாதாரண ஆள் கிடையாது நான். கலைகளை, மனித உயிர்கள் பயன்படுத்துகிற கலைகளை, கவிதை, ஓவியம், சிற்பம் அதெல்லாம் கண்டுபிடிச்சவன். மனித கவிதைகளை கண்டுபிடிச்சவன். அதற்கான ஆராய்ச்சிகள் இதனால் வரைக்கும் நான் மட்டும்தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலை, அதுவும் தப்பு. இந்த ஒட்டுமொத்த மனித இனமே அதற்கான வேலையில் ஈடுபட்டாங்க. கடைசியில் நான் அந்த இறுதி முடிவை நான் கண்டுபிடிக்கிறேன். இதனால் வரைக்கும் நிறைய பரிசோதனைகள் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன்னா நான்னா யார்? நான் கிடையாது. நான் மனிதன், ஒட்டுமொத்த மனித இனத்தையே நான் சொல்கிறேன்னு அர்த்தம். மனித இனத்தின் பிரதிநிதியாகத்தான் நான் நிற்கிறேன். நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட அத்தனை பேரும் அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள். அந்த அளவுக்கு கற்பனை திறன் உள்ள என்னிடமிருந்து நான் சும்மா ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு பாருங்க. அப்போ இது அப்பாடா, குளிரை பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை, நல்ல தீர்வாக இருக்குதுல்ல. எவ்வளோ அற்புதமான தீர்வு பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் தலைமுடி வளரும், அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுங்கள், நல்லா நறுக்கிக்கோங்க. ஒரு 2 அடி வளர்ந்துருதா, 2 அடி தலைமுடியை நறுக்கிக்கிட்டு ஒரு 3 அடி வளரும்போது 1 அடி தலைமுடியை தலையில் விட்டுட்டு மீதியை அறுத்துருங்க.
அறுத்து அந்த அந்த கல்லை வச்சு அறுத்துருங்க, இல்லை கத்திரிக்கோல் எதாவது வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற கத்திரிக்கோல் தான் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். அதே என்ன பண்ணுங்கள், ஒரு வாழை மட்டையிலையோ அது மாதிரி கற்றாழை நார், தலைமுடி கற்றாழை நார் ரெண்டும் கலந்து அதை வந்து வேப்பம் பிசின் அதெல்லாம் வச்சு ஒட்டி ஒரு ஒரு அதனால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. இப்போ மனுஷனால் முடியாது எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறோம்ல, அதே சிந்தனையை போய் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போய் வைங்க, செயல்படுத்துங்க. அதே சிந்தனையோடு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழுங்க. குடிசையில் மனுஷங்களால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு அங்கே போய் உங்களை நிரூபித்து காட்டுங்க. அங்கே வந்து உங்களுக்கு மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, உலோகங்கள் கிடையாது, உலோகங்களை உற்பத்தி செய்ய முடியாது, புத்தகங்கள் கிடையாது, பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அதுக்காக அங்கே போய் மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை உருவாக்கிட்டு இருக்காதிங்க. அங்கே போய் தொழிற்சாலையை உருவாக்கிட்டு அது முடியவும் முடியாது. அதுக்கான ஒத்துழைப்பு இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அதுக்காகலாம் வரமாட்டாங்க, அந்த விளையாட்டுக்கெலாம் வரமாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி பாதுகாப்பாக வாழணும் அப்படிங்கிறது, பாதுகாப்பாக வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இருக்கிற எளிமையான வாழ்க்கைக்குள்ளே, இயற்கையான வாழ்க்கைக்குள்ளே எப்படி பாதுகாப்பாக வாழ்வது, எப்படி நமக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, அதை தான் அவங்க பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி அவர்கள் ஆராய்ச்சியாளர்களாக இருப்பார்கள். இதுதான் ஆராய்ச்சி, வாழ்வதற்கு தேவையான ஆராய்ச்சி. ஒரு விஞ்ஞானத்தை பற்றின ஆராய்ச்சிங்கிறது என்னது, மழை வர்ற மாதிரி இருக்குது, அப்போ அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து மழை வர்ற மாதிரி இருக்குது, இந்த வருஷம் நல்ல மழை பெய்யும், இதான் விஞ்ஞானம், இதுதான் விஞ்ஞான ஆராய்ச்சி, வாழ்வதற்கு தேவையான ஆராய்ச்சி. மற்றபடி நிலவில் தண்ணியில் இருக்கா அது இருக்காங்கிறது அந்த ஆராய்ச்சியில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தேவையில்லை. நிலவு இருக்கா, விண்வெளி வியாழன்கொள்ள இறங்குறது, விண்வெளிக்கு போகிறது, அந்த ஆராய்ச்சி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தேவையில்லை. இன்றைக்கி வேணால் தேவையாக இருக்கலாம். இன்றைக்கி ஏன் விண்வெளிக்கு போகிறாங்கன்னா அந்த விண்வெளி ஆராய்ச்சி மூலமாக தான் நம்ம இன்றைக்கி டிவி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரேடியோலாம் கேட்டுட்ருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கைக்கு நம்ம விண்வெளி ஆராய்ச்சி நமக்கு தேவை. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு விண்வெளி ஆராய்ச்சி நமக்கு, அந்த மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி மழை வருமா வராதா அதுதான் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து பௌர்ணமி அமாவாசை, இது அடிப்படையான விஞ்ஞான அறிவு போதுமானது. அப்படியே வானத்தில் உத்து பார்த்தா அதான் வியாழன்கோள், அதான் சனி, அதான் வந்து சுக்கிரன், அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற, அது தேவையில்லை. இங்கேருந்து நீ பார்த்துக்கோ, இன்றைக்கி தேய்பிறை, இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கி இரவு வெளிச்சமாக இருக்கும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. இதுதான் வாழ்க்கைக்கு தேவையான விஞ்ஞான ஆராய்ச்சி. அந்த மாதிரி தான் இப்போ வந்து பகல் நேரம், இனிமேல் மே மாதம் வந்துருச்சு, பகல் நேரம் நீண்ட பொழுதாக இருக்கும், சீக்கிரமாக விடிஞ்சிரும், ரொம்ப லேட்டாக தான் அடையும், இருட்டும், அது தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட வாழ்க்கை முறையை மாற்றிக்கோ. வெயில் காலம் வரப்போது, சூரியன் இனிமேல் வந்து ஏன் வெயில் காலம் வருது அந்த கேள்வி எழுந்தான். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஏன் வெயில் காலம் மே மாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் அவங்க சொல்லுவாங்க. சூரியன் வந்து சுழலுது, சூரியன் நேராக நம்ம கிட்டக்க வருது, சைடு வாங்கி போகும்போது அது கொஞ்சம் தூரமாக நிற்கும், அதனால் மற்ற காலங்களில் வந்து நமக்கு வெயில் அதிகமாக காட்டமாக இருக்காது. இது சூரியன் நமக்கு நெருக்கமாக இருப்பதால் நமக்கு வெயில் அதிகமாக இருக்குது. இந்த அடிப்படை அறிவு அவங்களுக்கும் இருக்குது, அது போதுமானது. அதை தாண்டி பெருசாக அப்புறம் பிரபஞ்சத்தை பற்றி அவங்க யோசிப்பாங்க. பிரபஞ்சத்தை பற்றி கோள்கள்லாம் இருக்குது, சூரியன், அது நாம் சம்பாதிச்ச அறிவு, அதை வந்து கடத்துவாங்க. அதாவது ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பார், அந்த பிள்ளை தனது பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பார். இப்படி ஒரு தந்தை தனது பேரன் கூட சொல்லுவார், தாத்தா தனது பேரன் கூட சொல்லுவார், சூரியன் மையத்தில் இருக்குது, சுற்றி 12 கோளோ 13 கோளோ 14 கோளோ இருக்குது, அது 12ஆ 13ஆ எனக்கே உறுதியாக தெரிலன்னா இப்போ என்ன கெட்டுப்போச்சு, அதனால் என்ன கெட்டுப்போச்சு, 1 2 கூட்டி குறைச்சி சொன்னால் இப்போ என்ன தப்பாகி போச்சு. அதெல்லாம் அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. துல்லியமாக இல்லைன்னா ஒன்றும் கெட்டு போயிடாது. அதனால் சூரியனை சுற்றி நிறைய கோள்கள் சுற்றுது, அதில் ஒன்று பூமி, அவ்வளோதான். இது வந்து சந்திரனுங்கிறது நம்முடைய துணைக்கோள், அவ்வளோதான், அது போதும். ரொம்ப டீப்பாக வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு அதெல்லாம் தெரியலன்னு நம்ம வாழாம அந்த மாதிரிக்கு அடிப்படையாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ எல்லாருமே அறிவுடையவர்களாக, வாழ்க்கைக்கு தேவையான அறிவை உடைய ஆராய்ச்சியாளர்களாக இருந்தால்தான் அங்கே வாழ முடியும். ஒரு நோய் வருது, இந்த உணவை சாப்பிடு, இந்த மூலிகையை சாப்பிடு, ஒரு காயம்படுது, அதுக்கு இந்த மருந்து எடுத்துக்கோ. ஏன்னா தற்சார்பு வாழ்க்கை முறை தான் மூட நம்பிக்கைகள் அழிவதற்கு வழிவகுக்கும். ஏன்னா உனக்கு தேவையான அறிவை நீ தான் வளர்த்துக்கணும், அதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. இன்றைக்கி நம்ம அறிவுக்காக மற்றவங்களை நம்புகிறோம், ஆசிரியர்களை நம்புகிறோம், பேராசிரியர்களை நம்புகிறோம், ஆராய்ச்சியாளர்களை அறிவுக்காக நம்ம அவங்கள கையேந்தி நிற்கிறோம். நமக்கு ஏதோ நம்ம வேலையை பார்ப்போம், அவங்க நமக்கு தேவையான அறிவை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நாம் வந்து ஆடைக்காக நம்ம மற்றவங்களை எழுந்துறோம், ஆடைகளுக்காக நெசவாளிகளை நம்புவது போல், உணவுக்காக விவசாயிகளை நம்புவது போல், மருத்துவத்துக்காக மருத்துவர்களை நம்புவது போல், அறிவுக்காக நம்ம அறிவுடையவர்களை நம்புகிறோம். அறிவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நாம் நம்ம வேலையை பார்ப்போம்.
அப்படின்னு. அதான் பிறர் சார்பு வாழ்க்கை முறை தான் மூட நம்பிக்கைகள் உருவாக காரணமே. உன் வேலையை உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோப்பா, உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னா அப்போ உனக்கு மூட நம்பிக்கை இருக்கவே இருக்காது. பிறரை சார்ந்து வாழ்கிறோம் பாருங்கள், பிறரை நம்புகிறோம் பாருங்கள், அதனால தான் நம்ம முட்டாளாக போனாங்க. நம்ம மக்கள் எல்லாருமே முட்டாளாயிட்டாங்க. அப்போ தற்சார்பு வாழ்க்கை முறை உன்னை அறிவாளியாக மாற்றியது. நீ அறிவாளியாக வாழ்ந்தால் தான் நீ வாழவே முடியும். உனக்கு தேவையான குடிசை நீ கட்டணும், உனக்கு தேவையான ஆடைகளை நீ உருவாக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு எளிமையான ஆராய்ச்சி பண்ணி உனக்கு தேவையான ஆடைகளை நீ தயாரிக்கணும். உனக்கு தேவையான மருத்துவம், நோய்கள் வருமுன்னே உன்னை பாதுகாத்துக்கணும். உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை தருகிற உணவுகளை சாப்பிடணும். இதுக்கெல்லாம் நீ ஆராய்ச்சியாளராக இருக்க வேண்டும். சும்மா தாத்தா சொன்னாங்க அதை நான் செய்கிறேன், எங்கள் பூட்டன் சொன்னார், எங்கள் பூட்டி சொன்னா இந்த மாதிரி செய் அப்படின்னு அவங்க சொல்கிறத அவங்க சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ சும்மா சோம்பேறியாக இருக்கலான்னு நினைக்காத. அப்படி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இவர் சிந்திக்கவே மாட்டார். எதை எடுத்தாலும் இவர் சொன்னார், அவர் சொன்னார், அந்த புத்தகத்தில் பைபிளில் அந்த மாதிரி போட்டிருக்கு, குர்ஆனில் அந்த மாதிரி போட்டிருக்கு, திருக்குறளில் அவர் சொல்லிட்டார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒன்றுமே இவர் சோம்பேறியாக இருந்துப்பார், சொகுசாக இருந்துக்கலான்னு நினச்சிட்டாரு. தற்சார்பு வாழ்க்கை முறையில் போயிட்டால் உனக்கு தேவையானது நீ தான்ப்பா பார்த்துக்கணும். யாரும் உனக்கு தருவாங்க. அங்கே புத்தகங்களே கிடையாது. தற்சார்பு வாழ்க்கை முறையில் புத்தகங்களே கிடையாது. இன்றைக்கி புத்தகம் இருக்க போய் தானே நீ பைபிளை திறந்து இத்தனை அதிகாரத்தில் இயேசு என்னத்தை சொன்னார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. புத்தகங்களே இல்லைன்னா இயேசுவே இல்லை, புத்தகங்களே இல்லைன்னா குர்ஆனே இல்லை, மதங்களே இல்லை. புத்தகங்கள் எதை சார்ந்து இருக்கிறது? ஒரு புத்தகத்தை சார்ந்து இருக்கிறது. புத்தகத்தை சார்ந்து கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறது. புத்தகமே இல்லாத உலகம் தான் 2040 அப்புறம் வரப்போகுது. தற்சார்பு வாழ்க்கை முறையில் புத்தகமே கிடையாது. அப்புறம் திருக்குறளே கிடையாது, திருவள்ளுவரே இல்லை. அதனால் இன்றைக்கி புத்தகங்கள் இப்போ இருக்கிற புத்தகங்கள் அத்தனையுமே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே புத்தகங்கள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. தற்சார்பு வாழ்க்கை முறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் புத்தகங்களே கிடையாது. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு? இந்த மதங்களே இல்லை. மதம் எதை சார்ந்து இருக்கிறது? ஒரு முஸ்லீம் மதம் குர்ஆனை சார்ந்து இருக்கிறது, குர்ஆன் அந்த புத்தகத்தை சார்ந்து இருக்கிறது. இந்து மதம் பகவத்கீதை சார்ந்து இருக்கிறது. அப்புறம் கிறிஸ்தவ மதம் அந்த பைபிளை சார்ந்து இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அதை சார்ந்து இருக்கிறது. அதெல்லாம் இல்லை. அந்த புத்தகமே இல்லைன்னா இப்போ இருக்கிற புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோ, எவ்வளோ காலத்துக்கு பத்திரமா வச்சுருப்ப நீ? ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அது படிக்கவும் போகிறதில்ல. ஏன்னா மதம்ங்கிறதே அது ஒரு நிறுவனம் தான், அது ஒரு வியாபார நிறுவனம். மக்களுக்கு அப்படி ஒரு தேவை. உணவு எப்படி ஒரு தேவையோ, ஆடை எப்படி ஒரு தேவையோ, மக்களுக்கு வழிகாட்டுதல் என்பது ஒரு தேவையாக இருக்கிறது. பிறரை சார்ந்து ஆடையை நெசவாளி உற்பத்தி உங்கள்கிட்ட பண்ணி கொடுப்பாரு, உணவை விவசாய உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அதுபோல் இந்த கருத்துக்கள் இருக்குது பாருங்கள், வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டி கருத்துக்கள், அதை கொடுக்குற நிறுவனம் தான். நீ இப்படி வாழணும், தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிற நிறுவனமாக இந்த மதம் இருக்கிறது. நீ காலையில் எழுந்திருக்கணும், 5 வாட்டி தொழுகை செய்யணும், ரம்ஜான் மாதத்தில் நீ நோன்பு இருக்கணும், காலையில் ஜபம் பண்ணு, பூஜை பண்ணு, மார்கழி மாதம் வந்துட்டால் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடு, இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. கட்டுப்பாடு என்பது உனக்கு தேவையாக இருக்கிறது. அது மதத்தின் பெயரால் அந்த செயலை அந்த மதம் என்பது உனக்கு செய்து தருகிறது. கட்டுப்பாடு, காலையில் எழுந்திருக்கணும், சந்தியாவந்தனம் சொல்லு, மந்திரம் ஓது, குளிக்கணும் போய், இந்த மாதிரி மறைமுகமாக உன்னை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக உனக்கு உயர்வடைய கட்டுப்பாடுகள் தான் உன்னை உயர்த்தும். அதைத்தான் இந்த மதம் கையில் எடுத்துக்கிட்டு மறைமுகமாக அதோட பொழப்பையும் பார்த்துக்கிட்டு வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த சாமியார்கள், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் அவங்க வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்துக்கிட்டு அவங்க தேவையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க, பயமுறுத்தி கட்டுப்படுத்துகிறாங்க, கட்டுப்பாடுகளை சொல்கிறாங்க. கட்டுப்பாடுகள் தான் வாழ்க்கைக்கு உயர். அதனால் அந்த கட்டுப்பாடுகளை அந்த மதம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரசாங்கமே கொடுத்துடலாம். காலையில் எழுந்திருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், கட்டாயம் நீ உடற்பயிற்சி செய்யணும், கட்டாயம் நீ 5 மணிக்கு எழுந்திருக்கணும், 6 மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பிச்சிருங்க. பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் 6 மணிக்கே ஆரம்பிச்சிருங்க. அப்போ எல்லோரும் 5 மணிக்கு கண்டிப்பாக எழுந்திருப்பாங்க. 5 மணிக்கு எழுந்திருக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மதம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. தூக்கத்தை விட தொழுகை மேலானதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முஸ்லீம் மதம் தேவையில்லை, அரசாங்கமே போதும். தூக்கம் நீ கண்டிப்பாக 5 மணிக்கு எழுந்தே ஆகணும். 6 மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பிச்சிருங்க, எல்லோரும் 5 மணிக்கு எழுந்துருவாங்க, வேறு வழியே இல்லை. இப்படி அப்புறம் காலைல 6 மணிலேருந்து 3 மணி நேரம் 9 மணிக்கு தான் காலை உணவு சாப்பிட்றீங்க, அதில் 10 மணிக்கு சாப்பிடுங்க. அப்போ பசியோடு நீங்கள் உங்கள் வேலையை செய்வீங்க. அதற்கு இந்த கட்டுப்பாடு உதவி செய்கிறது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் 1 மணிக்கு எல்லா கடையும் மூடுங்க, எல்லா ஆஃபீஸையும் மூடுங்க, தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடுங்க, எல்லோரும் வீட்டுக்கு வாங்க. 1 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். அப்புறம் வாங்க, தூங்கிட்டிங்களா 3 மணிக்கு எழுந்துருங்க, போய் 1 மணி நேரம் போய் விளையாடுங்க. விளையாடினீங்களா
அப்புறம் 1 மணி நேரம் போய் அடுத்து 1 மணி நேரம் ஆட்டம் பாட்டம் விளையாட்டு, ஆட்டம் பாட்டம் டான்ஸு கவிதை ஓவியம் அது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும். அது மாதிரி உடற்பயிற்சி கூடத்துக்கு கண்டிப்பாக போகணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், இதெல்லாம் கண்காணிக்கணும். இப்படி அரசாங்கமே கட்டுப்படுத்திருச்சுன்னா உங்களை கட்டுப்படுத்துகிற மதம் உங்களுக்கு தேவையே இல்லை. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை மதங்கள் செய்து கொண்டு இருக்கிறது. அரசாங்கம் கல்வி கொடுக்கணும், ஆனால் அந்த வேலையை தனியார் நிறுவனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குதுல்ல. அது மாதிரி அரசாங்கம் மருத்துவத்தை கொடுக்கணும், அந்த மருத்துவத்தை தனியார் மருத்துவமனைகள் கொடுக்கல. அது மாதிரி அரசாங்கம் இந்த மக்களை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு தெரியாது தனக்கு என்ன வேலைன்னே தெரியல. அப்போ இந்த மக்களை கட்டுப்படுத்துவதற்காக மதம் வருகிறது. மக்களுக்கு கட்டுப்பாடுகள் தேவையாக இருக்கிறது. ஒரு கூட்டமாக மதம் என்கிற அடிப்படையில் ஒரு ஒற்றுமையும் தேவையாக இருக்குது. முஸ்லீம் மதத்தினர் எல்லாம் ஒன்று கூடி அவங்க எல்லாரும் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறார்கள். அது அவர்களை உயர்த்துகிறது. கட்டுப்பாடுகள் தான் உயர்த்துதே தவிர அந்த மதம் அல்ல. மதத்தின் பெயரால் அவர்கள் சொல்லுகிற கட்டுப்பாடுகள் அது அவர்களுக்கு. ஆனால் அந்த கட்டுப்பாடுகள் நம்பிக்கைக்கு அறிவுபூர்வமாக இருக்கிறதா என்பது தான் கேள்வி. அதனால் கட்டுப்பாடுகளை ஒரு அரசாங்கமே கொடுத்துட்டா மதம் தானாக அழிஞ்சு போயிடும். 2040 அப்புறம் புத்தகங்களே இருக்காது. புத்தகங்கள் இருக்கும், நாம் எடுத்து வச்ச புத்தகங்கள் இருக்கும், அதை யார் படிக்க போகிறா? அது யாரும் படிக்க போகிறதில்ல. ஏன்னா அங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்க ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. மின்சாரம் கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. விவசாய நிலத்தில் வேலையை பார்த்துட்டு நீ உட்காந்து புத்தகம் படிப்பியா? மனுஷங்களோட உட்காந்து பேசுவியா? அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, நீ ஏன் புத்தகம் படிக்க போகிற? கல்லூரி கிடையாது. அதனால் ஒருத்தருக்கு நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, சிரிப்பாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க. அங்கே புத்தகத்துக்கு வேலையே இல்லை. அங்கே நீங்கள் புத்தகம் படிச்சுட்டு போய் நீ சொற்பொழிவு மேடையெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. மேடை சொற்பொழிவு ஆட்டுறது, புத்தகத்தை எழுதவும் முடியாது. புத்தகம் புத்தகத்தை எழுதணும்ல, எழுதி அச்சடிக்கணும்ல, அதுக்கு அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே கிடையாது, மின்சாரமே கிடையாது. அப்போ புத்தகமும் புதிதாக அச்சடிக்க மாட்டாங்க. புத்தகத்தை படிக்கிற வழக்கமும் காலாவதி ஆகிடும். புத்தகத்தை மனுஷங்களை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வாழ்க்கைக்கு தேவையான அறிவு எங்கேருந்து வருதுன்னா மனுஷங்க வாயிலிருந்து வருது. வாழ்க்கைக்கு தேவையான அறிவு பேசுவதன் மூலம் அவர்களை அறிவை வளர்த்துக்கொள்வார்கள். பேசுவதை கேட்பது எளிதாக இருக்குல்ல, சிம்பிளாக இருக்குது. இதுக்கு போய் கஷ்டப்பட்டு நான் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டு நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு எதுக்கு? உனக்கு தேவையான அறிவை பிறரை போய் சந்திச்சு பாரு. அன்பு பாசம் கூடும். பேசுவதன் மூலம் மனுஷங்களை நேரடியாக அவர்கள் பேசுவதை கேட்பதன் மூலம் நமக்கு அன்பு பாசம் கூடும். மனுஷங்க மேலே விசுவாசம் அதிகரிக்கும், பாசம் அதிகரிக்கும். ஆனால் புத்தகம் படித்தா புத்தகத்தின் மேல் தான் உனக்கு பாசம் வரும், புத்தகத்தின் மேல் தான் அன்பு வரும், மனுஷங்களை வெறுப்பு வரும். ஏன்னா நீ தனிமைப்படுகிற. உனக்கு கிடைச்ச அறிவுக்காக உனக்கு புத்தகத்தின் மேலே தான் உனக்கு விசுவாசம் வரும். அதுவே நீ மனுஷங்கிட்ட போய் பேசினாக்கா உனக்கு ஒரு அறிவு கிடைக்கிது, ஒரு விஷயம் கிடைக்கிது. அண்ணே சூப்பர் விஷயம்ண்ணே, இந்த விஷயம் எனக்கு நல்லா இருக்குண்ணே, இந்த விஷயம் உங்கள்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படிமா. அப்புறம் தம்பி ஒரு விஷயத்த சொல்லுவார், தம்பி உங்ககிட்டேருந்து எனக்கு இந்த விஷயம் கிடச்சிருக்கு, இன்றைக்கி இந்த ஒரு தகவல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுமுறையை அழகுபடுத்துறதுக்காக அறிவுங்கிறது பயன்படுது. அதுக்கு புத்தகம் எதிராக இருக்குது. இந்த மனுஷங்க ஒன்று பேசாமல் தடுக்கிற ஒரு விஷயமா அந்த புத்தகம் இருக்குது. மனுஷங்க ஒருத்தர் பேசிடக்கூடாது அப்படிங்கிற தடுக்கிற ஒரு விஷயமா அந்த புத்தகம் இருக்குது. அறிவை பெறணுமா புத்தகத்தை படி, புத்தகத்தை படி. புத்தகம் இருந்தால் தானே நீ படிப்ப. புத்தகமே இல்லை 2040 அப்புறம். அறிவை பெறணுமா, மனுஷங்களை நோக்கி ஓடு. உன் தாத்தா கிட்ட போய் பேசு, அவருடைய அனுபவத்தை அவர் உனக்கு சொல்லுவார். உங்கள் அப்பா கிட்ட பேசுனியா? எங்கள் அப்பா எனக்கு நிறைய விஷயத்த சொல்லுவார், அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுவார். இதான் வாழ்க்கை வரலாறு, நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய வாழ்க்கை வரலாறு. நம்மளை சுற்றி இருக்காங்க பாருங்கள், நம்மளுடைய உறவினர்கள், தாத்தா பாட்டி, அவங்க வாழ்க்கை வரலாறு கேளுங்க. அதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய வாழ்க்கை வரலாறு, நீங்கள் படிக்க வேண்டிய வாழ்க்கை வரலாறு. யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருக்கார், உலகத்தில் எங்கேயோ இருக்கார், அவரோட வாழ்க்கை வரலாறு என்னத்துக்கு நீ படிச்சுட்டு இருக்க? உனக்கு உதவி செய்கிறாங்க பாரு, அவங்க வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கோ, அவங்க வாயாலே தெரிஞ்சுக்கோ, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பா சொல்லுவார் உங்கள் தாத்தாவை பற்றி, உங்கள் தாத்தா இறந்து போயிருப்பார். உங்கள் பூட்டனை பற்றி உங்கள் தாத்தா சொல்லுவார், அவர் இறந்து போயிருப்பார். இதான் வரலாறு. உனது வாழ்க்கைக்கு நேரடியாக உதவி செய்கிறவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கோ. ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கை வரலாறு சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன அனுபவங்களை சந்தித்தாங்க, நிகழ்காலத்தில் இன்றைக்கி நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதுதான் வாழ்க்கை வரலாறு. இதுதான் நிஜ இயற்கையான வாழ்க்கை வரலாறு. உனக்கு உதவுறாங்க பாருங்கள், நீ வாழ்வதற்காக உதவி செய்கிறாங்க பாருங்கள், நீ நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அவங்க பேசுகிறத நீ கேட்குறது மூலமாக அவங்க வாழ்க்கையை நீ இப்போ தெரிஞ்சுக்கிற. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, சின்ன வயசில் அவங்க என்ன அனுபவங்களை சந்திச்சு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கை வரலாறு. இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறையில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. அப்போது 2040 அப்புறம் புத்தகங்களே இல்லை அப்படின்னா இந்த மதமே இல்லை, காணாமல் போயிடும்.
குர்ஆன்னா என்னன்னு கேட்ப, பைபிள்னா என்னன்னு கேட்ப, முஸ்லீமா அது என்னன்னு கேட்ப, மதம்னா என்னன்னு கேட்ப. இப்போ வந்து கிறிஸ்துவ மதத்தை யார் பாதுகாக்கிறா? பாதிரியார்கள் பாதுகாக்கிறாங்க. அவங்க வந்து அந்த கோயிலுக்கு தேவாலயத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் பூஜை பண்ணுவாங்க. எல்லாம் பூஜை பண்ணி சொற்பொழிவாற்றி அந்த மதத்தை உயிரோடு வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அந்த மத நிறுவனங்கள் தலைமையகம் எங்கேயாவது இருக்கும், வாட்டிக்கனில் இருக்கும். அவங்க வந்து நல்ல பணத்தை அனுப்புவாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்வாதாரம், பாதிரியார்கள் வாழ்வாதாரம். பணம் இருக்கிறனால தான் அந்த மதமே இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு மதமும் அப்படி தான். முஸ்லீம் மதத்தில் என்ன இமாம்னு ஒன்று இருக்குது, அங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரில. அந்தளவுக்கு முஸ்லீம் மதத்தை பற்றி எனக்கு பெருசாக தெரில. கிறிஸ்தவ மதத்தை பற்றி தெரியும் கொஞ்சம். அப்போ இதெல்லாம் பணத்தினால்தான் அந்த மதம், அந்த பாதிரியார்கள் அவங்க கடமை செய்கிறதுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை வந்து அவங்க மத நிறுவனங்கள் கொடுக்குது, அந்த ஊர்க்காரங்க கொடுப்பாங்க. ஒரு ஊர்க்காரங்க ஒரு பூஜைக்கு இவ்வளோ காசு கொடுப்பாங்க, 500 ரூபாயோ 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அது அவர்கள் வாழ்வார். அப்போ பணமே இல்லையே, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பணம் என்னும் நடைமுறையே கிடையாதே. அப்போ வந்து நீ எப்படி வந்து இந்த மதத்தை பாதுகாக்க முடியும்? மதத்தை பாதுகாக்க எந்த பாதிரியார் வருவார்? கிறிஸ்தவ மதத்தை பாதுகாக்க எந்த பாதிரியார் வருவார்? எந்த கன்னியாஸ்திரி ஓடி வர போகிறாங்க குடுன்னு இந்த மதத்தை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு? பணமே இல்லாத உலகத்தில் இந்த மதத்தை பாதுகாக்க ஆளே கிடையாது, நாதியே கிடையாது. இந்த கிறிஸ்தவ மதத்தையோ இந்து மதத்தையோ பாதுகாக்க, இந்த இந்து மதத்தை ஏன் வந்து இந்த பிராமணர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க? பூசாரியாக இருக்கேன், அதில் நல்ல வருமானம் வரும், சடங்கு பண்ணலாம், அதில் வருமானம் வரும். இந்து மதத்தின் பேரால் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதன் பாதுகாவலர்கள் யார்? பிராமணர்கள் தான். பூசாரியாக இருக்கிறது, அப்புறம் வந்து கோயிலில் பூசாரியாக இருக்கிறது, சடங்குகளை செய்கிறது, ஓமம் பண்ணுறது, சந்தியா அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இப்படி சொல்லி அதை வச்சு பிழைக்கிறாங்க. அது ஒரு வாழ்வாதாரம். அது மாதிரி முஸ்லீம் மதத்துலேயும் இருக்கும். இமாம்களுக்கு இமாம்னு சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரில. அவங்களே அங்கேயே அந்த முஸ்லீம் மதத்தை பாதுகாக்கிற அவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வருமானம், அதுலேருந்து வாழ்வாதாரம் கிடைக்கும். அப்போ பணமே இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம் எப்படி இந்த மதம் பாதுகாக்கப்படும்? மதத்தை பாதுகாக்க நாதியே கிடையாது, யாரும் வரமாட்டாங்க. நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விவசாய நிலத்தை ஓடிடுவாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு இந்த உலகம் அவ்வளோதான் செயலிழக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் ஓடுவாங்க, சமவெளியை நோக்கி ஓடுவாங்க. தேவாலயத்தை விட்டுட்டு ஓடுவேன், இந்து கோயில்களை விட்டுட்டு ஓடுவேன், மசூதிகள்லாம் அப்படியே நிற்கும், ஓடிக்கிட்டு இருப்பேன். குருத்வாராக்கள் எல்லாமே ஓடிக்கிட்டு இருப்பேன். ஓடி சமவெளியை நோக்கி ஓடுவேன். உன் வீட்டையே விட்டுட்டு ஓடுவேன். நீ ஆசையாக கஷ்டப்பட்டு கட்டின பாரு ஒரு பங்களா, அதை விட்டுட்டு ஓடுவேன் நீ. ஏன்னா சமவெளியை நோக்கி ஓடுவேன், கிராமத்தை நோக்கி ஓடுவேன். நீ தற்சார்பு வாழ்க்கை முறையை நோக்கி ஓட போகிற. இன்றைக்கி நீ வெறி பிடிச்சி எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்க பேர், அது ஒன்றை பாதுகாக்காது. விவசாயம் தான் ஒன்றை பாதுகாக்கும். தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட போறியா இல்லையா பாரு. அல்லது ஓடாத, நீ ஏன் நிதானமாக இரு, அவசரப்படாத, பொறுமையாக இரு. நான் வடிவமைச்சிருக்கேன், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியாச்சு. நான் கண்டுபிடிச்ச அந்த வடிவமைப்பை எடுத்து சீக்கிரம் நிறுவுற வேலையை பாரு, உட்காந்து பேசு, பொறுமையாக இரு, அவசரப்படாத. அதுதான் நான் உனக்கு சொல்ல வரேன். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ தற்சார்பு வாழ்க்கை முறை. தற்சார்புங்கிறது உனக்கு தேவையான உணவு மட்டும் கிடையாது, உனக்கு தேவையான அறிவு எல்லாத்தையுமே. உன்னை யார் வழிகாட்ட போகிறாங்க? உன்னுடைய தாத்தா பாட்டி. அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. உனக்கு தேவையான அறிவு எல்லாமே உனக்கு கிடச்சிறது. அப்போ நீ உன் தாத்தா கிட்ட போய் பேசு, உறவு முறை. அப்பா கிட்ட போய் பேசு, பாட்டிக்கிட்ட போய் பேசு, அம்மா கிட்ட பேசு. நேரம் செலவழிக்கணும், உறவு முறைன்னு நேரம் செலவழிக்கணும். அப்போ உனக்கு ஒரு அறிவு கிடைக்கும். அம்மா கிட்டேருந்து ஒரு அறிவு கிடைக்கும், பாட்டிக்கிட்டேருந்து, அத்தைக்கிட்டேருந்து, சித்திக்கிட்டேருந்து, அக்கா கிட்டேருந்து, தங்கச்சிக்கிட்டேருந்து, பாப்பா கிட்டேருந்து, குழந்தைகிட்டேருந்து உனக்கு ஒரு அறிவு கிடைக்கும். அந்த அறிவு பெறுவதற்கு இவர்கள் தான் காரணம், இந்த உறவினர்கள் தான் காரணம். அவர்கள் மேலே உனக்கு ஒரு விசுவாசம் வரும், ஒரு பாசம் வரும். இன்றைக்கி நம்மளுடைய பாசம் எல்லாம் எங்கே போகுது? புத்தகத்தின் மேலே போகுது. புத்தகத்தை தான் நம்ம நேசிக்கிறோம், யூடியூப்பை நேசிக்கிறோம், இன்றைக்கி வந்து கணினியை நேசிக்கிறோம். நமக்கு அறிவு அதுதான் தருது, மனுஷங்க தர்றதில்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அது மனித உறவு முறைக்கு இது ரொம்ப தடையாக இருக்குது. மனுஷங்க ஒருத்தருக்கு மேலே அன்பு பாசம் ஏற்படுவதற்கு, விசுவாசம் ஏற்படுவதற்கு இது தடையாக இருக்கிறது. இந்த புத்தகங்கள், இந்த இயந்திர அறிவுலகம் அப்படித்தான் இருக்கும். இந்த இயந்திர அறிவுலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அது வேறு லெவல், வேறு மாதிரி. அது